Good morning, students. We welcome you to the online class from Jairam Higher Secondary School, and physical science is a subject for 6th standard, and our first unit is measurement. In that, we have completed our first unit. In this session, we are going to learn the problems and formulas. What are the formulas are there to solve the problems? Okay, here based on metric, that is basic metric conversions. In that metric conversion, measures of length formulas we are going to learn. Okay, what are the measures of length? We have here 1 meter is equal to 1000 millimeter, and ஒரு மீட்டரில் எவ்வளோ மில்லிமீட்டர் இருக்குது? 1000 millimeter. Compare with meter, millimeter is a very small quantity. Okay, and 1 meter is now 1 meter is equal to 100 centimeter. Compare with millimeter, centimeter is somewhat big quantity இல்லையா? இப்போ ரொம்ப லீஸ்ட் குவான்டிட்டி உங்களுக்கு என்ன? ஸ்மால் குவான்டிட்டி மில்லிமீட்டர், மில்லிமீட்டருக்கு அடுத்து சென்டிமீட்டர், அப்புறம் தான் உங்களுக்கு மீட்டர், நெக்ஸ்ட் கிலோமீட்டர். ஓகே, இன் திஸ் ஆர்டர் ஒரு மீட்டரில் எவ்வளோ மில்லிமீட்டர் இருக்குது? 1000 millimeter. And in 1 meter we have 100 centimeter. எவ்வளோ சென்டிமீட்டர் இருக்குது? 100 centimeter. Okay, similarly for 1 kilometer, which is 1000 meter, it has how much? It has 1000 meter. 1 kilometer is equal to 1000 meter. Okay, these are all the measures of length formula. With the help of this formula, we are just going to solve the sum. How can we convert? The conversion process. Shall we start to do the sums? Yes. Okay. Now, numerical problem. Okay. First, we are going to convert meter to centimeter. Okay. மீட்டர்லேருந்து சென்டிமீட்டர் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன ஷார்ட்கட், என்ன பண்ணும் அப்படின்னு பாருங்கள். இப்போது மீட்டர் வந்து பார்த்திங்கன்னா சென்டிமீட்டர் கம்பேர் பண்ணும்போது மீட்டர் வந்து பிக் குவான்டிட்டி, சென்டிமீட்டர் வந்து ஸ்மால் குவான்டிட்டி. அப்போது நம்ம ரெண்டு ஒரு ஷார்ட்கட் மெத்தட் இருக்குது. என்னென்னா, பிக் குவான்டிட்டி டு ஸ்மால் குவான்டிட்டி, ஸ்மால் குவான்டிட்டி டு பிக் குவான்டிட்டி. அதாவது பெருசுலேருந்து சின்னது, சின்னதுலேருந்து பெருசு. இந்த மாதிரி குவான்டிட்டி ஆர்டர் மாறும்போது என்ன பண்ணணும்? வாட் இஸ் த ஸ்டெப் ஆர் வி நீட் டு ஃபாலோ இஸ் when we have to do the meter into centimeter. அப்போ என்ன பண்ணணும்னா, we have to multiply this with 100. அதாவது இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 மீட்டர் கொடுத்துருக்காங்க. 5 மீட்டர்லேருந்து 5 மீட்டரில் எவ்வளோ சென்டிமீட்டர் இருக்குதுன்னு கேட்குறாங்கன்னா, அந்த சம்மில் நீ என்ன பண்ணும்? மல்டிப்ளை பண்ணும். அதாவது பிக் குவான்டிட்டியிலேருந்து ஸ்மால் குவான்டிட்டியாக கன்வெர்ட் பண்ணணும்னு சொன்னால் யூ ஹாவ் டு மல்டிப்ளை வித் 100. என்ன பண்ணும்? மல்டிப்ளிகேஷன் ப்ராசஸ் யூ ஹாவ் டு டன். இந்த மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் என்ன? மல்டிப்ளிகேஷன். இன்கேஸ் ஸ்மால் குவான்டிட்டி டு பிக் குவான்டிட்டி, அப்போ ஸ்மால் குவான்டிட்டி டு பிக் குவான்டிட்டி இன் சச் டைம், அந்த டைமில் என்ன பண்ணுவேன்? யூ ஹாவ் டு டிவைட் இட் பை 100. சேம் 100ஆல் என்ன பண்ணும்? பிக் குவான்டிட்டிலேருந்து ஸ்மால் குவான்டிட்டி பண்ணும்போது மல்டிப்ளை பண்ணும். in order, if you want to convert small quantity into big quantity, you are supposed to divide. So these are all the shortcut method. You have to keep it in mind. இப்போ நெக்ஸ்ட் இப்போ பாருங்கள், இப்போ based on this sum சால்வ் பண்ணலாம். now example sum. ஓகே, இப்போ example sum அப்படின்னு எடுத்துட்டோன்னா, எக்ஸாம்பிள்ஸு first sum as I told you, இப்போ 4 மீட்டரில் இருக்குங்க. you have to convert that 4 meter into centimeter. அப்போ 4 meter, meter is a large quantity and centimeter வந்து என்ன? small quantity. என்ன பண்ணும்? just now I told you, multiply with 100. yes. அப்போ steps பாருங்கள். 4 into you have to multiply this with what? 100. அப்போ multiply பண்ணும்போது என்ன இருக்கும்? 4 into 0 is 0. again 4 into 0 is 0. 4 ones are 4. so finally what is the answer? we got 400 சென்டிமீட்டர். அப்போது 4 மீட்டரில் எவ்வளோ சென்டிமீட்டர் இருக்குது? 400 சென்டிமீட்டர் இருக்குது. திஸ் இஸ் வாட் தி சம். இப்போ இப்படி தான் நம்ம கன்வர்ஷன் சம்ஸ் சால்வ் பண்ண போகிறோம். கிளியர்? எஸ். அப்போ பிக் குவான்டிட்டி டு லார்ஜ் ஸ்மால் குவான்டிட்டி மீன்ஸ் நம்ம என்ன பண்ணோம்? யூ ஹவ் டு மல்டிப்ளை வித் 100. அப்போது என்ன ஸ்டெப்ஸ் நமக்கு? 4 into மீட்டரில் என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ நியூமரிக்கல் வேல்யூ, யூ ஹவ் டு ரைட் தட் and we have to multiply that with 100 and we'll get the value. Clear? This is what our first sum. Okay, based on this model I'm going to give you another one sum. சால்வ் பண்ணலாங்களா? இப்போது 12 மீட்டர், சரிங்களா? அப்போ 12 மீட்டரையும் நம்ம என்ன பண்ணணும்? சென்டிமீட்டரில் கன்வெர்ட் பண்ணணும். we have to convert this 12 meter into what? centimeter. again what we have to do? 12 into 100. அப்போது 12 into 100க்கு 2 into 0 is 0.
again 2 into 0 is 0 அப்புறம் 2 ones are 2 இல்லையா similarly இப்போ இதுவுமே 1 into 0 0 வரும் again 1 into 0 0 ரைட் அந்த ஸ்டெப்ஸ் போடலாங்களா அப்போது இங்கே இப்போ மல்டிப்ளிகேஷன் ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா இப்போ 2ஆல் 3 நம்பர்ஸ் மல்டிப்ளை பண்ணிட்டோம் அடுத்த நெக்ஸ்ட் டிஜிட்டால் 1 into 0 is 0 again 1 into 0 is 0 1 ones are 1 okay what we have to do இப்போ என்ன பண்ணுவோம் 0 0 into anything is 0 இப்போ 0 plus 2 is 2 இங்கே 1 அப்போ what is the answer 1200 is 1200 சென்டிமீட்டர் அப்போ 12 மீட்டரில் எவ்வளோ சென்டிமீட்டர் இருக்குது 1200 சென்டிமீட்டர் we have clear இப்போ சிங்கிள் டிஜிட் அதாவது சிங்கிள் டிஜிட் மீன்ஸ் லோயஸ்ட் வேல்யூவாக இருந்தால் அப்போ கம்பேர் வித் 12 10க்கு கீழே தானே இருக்குது 4 அப்போ பாருங்கள் அப்போது என்ன வேல்யூ வந்திருக்கு 100ல் அப்போ அபவுட் 10க்கு போச்சுன்னா அப்போ எவ்வளோ சென்டிமீட்டர்ஸ் கன்வெர்ட் ஆகுது 1000 சென்டிமீட்டர் அதை போடக்கூடிய ஸ்டெப்ஸ் இதுதான் திஸ் இஸ் த வே வி ஹாவ் டு ஃபாலோ கிளியர் ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் these two sums based on this model I'm going to give you the homework sums you just please note it down now I'm going to give you the homework sums you can take a note of it 6 meter to dash centimeter and 16 meter to dash centimeter clear these two sums are the homework for the first model and now next model இப்போ next என்ன பண்ண போகிறோம் now what we are going to see is இப்போ first meter to centimeterல multiplication method பார்த்தோம் இப்போது now centimeter to meter model centimeter to meter அப்படின் போது என்ன பண்ணணும்னு பார்த்தோம் 100 you have to divide by 100 meter to centimeterக்கு multiplication centimeter to meter is division அப்போ centimeter விட meter வந்து என்ன quantity lower quantity it means from small quantity to big quantity we have to divide clear based on this we are going to solve the sum okay shall we start that now in this model our first sum is 700 centimeter to dash meter okay இப்போ நம்ம என்ன பண்ணோம் 100ஆல் டிவைட் பண்ண போகிறோம் இல்லையா அப்போ 7 by 100 ஓகே இங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஆக்சுவலி 700 கொடுத்துருக்காங்க ரைட்டா கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க 700 சென்டிமீட்டர் என்னவா கன்வெர்ட் பண்ணும் மீட்டராக கன்வெர்ட் பண்ணும் அப்போ 700 கொஷினை என்ன பண்ண போகிறோம் 100ஆல் டிவைட் பண்ண போகிறோம் ஓகே 0 0 will get cancel again 0 0 get cancel 7 by 1 how much 7 by 1 is 7 தான் இல்லையா அப்போ ஆன்சர் என்ன 7 ரைட் ஸோ த ஆன்சர் இஸ் 7 மீட்டர் அப்போ 700 சென்டிமீட்டரில் எவ்வளோ மீட்டர் அதை கன்வெர்ட் பண்ணணும் மீட்டரில் கன்வெர்ட் பண்ணோம்னா வாட் இஸ் ஆன்சர் இஸ் 7 மீட்டர் பேஸ்ட் ஆன் திஸ் சம் உங்களுடைய செல்ஃப் இவாலுவேஷனில் செகண்ட் கன்வர்ஷன் ஆஃப் சம்மும் சேம் மெத்தட் தான் இதே 700 சென்டிமீட்டர் இன்ட்டு மீட்டர் இந்த கன்வர்ஷனில் தான் இருக்கும் ரைட்டா இன் தட் ஆல்சோ ஐ ஹவ் எக்ஸ்பிளைன்ட் யூ கிளியர்லி ஓகே ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் சம் நெக்ஸ்ட் செகண்ட் சம் இதே மாடலில் செகண்ட் சம் நவ் த கொஷன் இஸ் 1800 இப்போ 100ல் பார்த்தோம் அடுத்து பாருங்கள் 1000ல் கொடுத்துருக்காங்க 1800 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு டேஷ் மீட்டர் ஓகே இப்போது 1800 சென்டிமீட்டரை மீட்டராக கன்வெர்ட் பண்ணும் இல்லையா இங்கே அகெயின் வாட் வி ஹாவ் டு டூ வி ஹாவ் டு டிவைட் பை வாட் 100 அப்போ என்ன பண்ண போகிறோம் அந்த ஸ்டெப் இஸ் 1800 divided by 100 what we have to do 0 0 again 0 0 will cancel and 18 is 18 by 1 is 18 1ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும் 18 தான் ரைட்டா ஒன் டேபிளில் எதுனாலுமே ஒன்று தானே அப்போ ஆன்சர் என்ன நமக்கு 18 ஃபைனலி த ஆன்சர் இஸ் 18 மீட்டர் ஸோ ஹியர் 1800 சென்டிமீட்டரை மீட்டராக கன்வெர்ட் பண்ணோன்னா வாட் இஸ் our ஆன்சர் வாட் வி காட் இஸ் 18 மீட்டர் 1800 சென்டிமீட்டரை மீட்டராக கன்வெர்ட் பண்ணும்போது எவ்வளோ மீட்ரு 18 மீட்டர் 18 மீட்டர் I hope you are clear about this question. This model is clear for you. Based on this model, I am going to give you a few more sums. இப்போ homework sum. இந்த மாடலுக்கான homework sum. Clear? Yes. இப்போ homework sum பாருங்கள் இந்த மாடலுக்கு அதாவது சென்டிமீட்டர் டு மீட்டர் கன்வர்ஷனோடைய ஸ்டெப் மாடலுக்கான homework sum. இப்போ 700 இப்போ என்ன பண்ணிக்கிறீங்க 850 சென்டிமீட்டர் டு டேஷ் மீட்டர் இது ஒன்று அடுத்து இந்த மாடல் 1000ல் 1650 centimeter to dash meter clear these two are the homework sums for you based on this model note it down
Okay, now just now we have seen the two models, meter to centimeter conversion and centimeter to meter conversion. இப்போ kilometer to meter conversion பார்க்க போகிறோம். அப்போ kilometer compare with meter, listen, compare with kilometer, meter is the lowest quantity இல்லையா? அப்போது big quantity நமக்கு என்ன kilometer. இப்போது based on this model if they gave sums, என்ன sums பார்க்கலாம் பாருங்கள். 6 kilometer to dash meter. இப்போது 6 கிலோமீட்டரில் எவ்வளோ மீட்டர் இருக்குது, என்ன பண்ணுவோம் நம்ம, ஒரு கிலோமீட்டரில் 1000 மீட்டர் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், மல்டிப்ளை பண்ணணும். எஸ், வெரி குட். 6 into 1000. அப்போது 6 into 1000 அப்படிங்கும்போது மல்டிப்ளை பண்ணலாமா? 6 into 0 is 0, again 6 into 0 0, 6 into 0 0, 6 ones are 6. அப்போது 6 கிலோமீட்டரில் எவ்வளோ மீட்டர் இருக்குது, அதை மீட்டரை கன்வெர்ட் பண்ணோம்னா how much we got, 6000 meter. 6 kilometer is equal to how many meter, 6000 meter. Is it clear? So this is what our first sum. Next sum model பாருங்கள். 2800 meter is given. Okay, இப்போ இந்த சம்மில் what are we going to do is, இந்த 2800 மீட்டர் கொடுத்துட்டாங்க. இதில் எவ்வளோ கிலோமீட்டர் தனியாக, அதில் கிலோமீட்டர் எவ்வளோ இருக்குது, மீட்டர் எவ்வளோ இருக்குன்னு நம்ம டிஃப்ரென்ஷியேஷன் பண்ண போகிறோம். we're just going to split and show you how could we do this. I'll tell you the process. இப்போ நமக்கு இந்த 2800 ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஸ்ப்ளிட் பண்ணணும். 2000 மீட்டர் ப்ளஸ் 800 மீட்டர் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப் இஸ் we have to split this two numbers, digits. 2000 கண்டினியூஸாக இருக்கக்கூடிய 2800 மீட்டரை ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. இதில் மீட்டரை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணணும். 2000 அப்படிங்கிறத ஸ்ப்ளிட் பண்ணணும், 800 அப்படிங்கிறத ஸ்ப்ளிட் பண்ணணும். Now this 2000 meter plus 800 meter. Okay, இப்போது 1 kilometer is equal to how many meters are there, that is 1000 meter. இங்கே நமக்கு 2000 கொடுத்துருக்காங்க. அப்போ இதை நம்ம என்ன பண்ணணும்னா 2000, அப்போ 1000 டிவைட் பண்ணால் you'll get what, 2. That is the step I'll solve you. 2000 by 1000. Okay, அப்போ 0 0, all the 3 zeros will get cancelled. 2 by 1 is what, 2 தான். அப்போ இதை கிலோமீட்டரில் ஃபஸ்ட்டு கன்வெர்ட் பண்ணணும். இந்த 2000 மீட்டரை என்ன பண்ணுறோம், கிலோமீட்டரில் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு we have to divide this by 1000. அப்போது in that case we'll get 2 kilometer. Is it clear? இப்போது இந்த 2000 மீட்டர் என்னவா கன்வெர்ட் பண்ணிட்டோம், கிலோமீட்டராக கன்வெர்ட் பண்ணிட்டோம். இந்த 800 மீட்டர் we just keep it as such, right? And finally we have to add this both and we have to write. அப்போ என்ன எழுதுனா, குவான்டிட்டி இதனோட இண்டிவிஜுவல் யூனிட்டோட எழுதுகிறோம். 2 கிலோமீட்டர் 800 மீட்டர். அதாவது கன்வெர்ட் த ஃபாலோயிங்கில் நமக்கு கன்வர்ஷனில் இருக்கக்கூடிய மாடல். இப்போ கிலோமீட்டரை கொடுத்து மீட்டராக கன்வெர்ட் பண்ண சொன்னாங்கன்னா கம்ப்ளீட்டாக மல்டிபிள் பண்ணிவிடுவோம். ஃபுல்லாக மீட்டரில் கொடுத்துட்டாங்கன்னு சொன்னால் அதை ஃபஸ்ட்டு 2000 மீட்டர்னோட யூனிட்லேயே இண்டிவிஜுவலாக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிட்டு கிலோமீட்டரில் கன்வெர்ட் பண்ணணும். அப்போ கிலோமீட்டரில் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம்னா we have to divide this. எதால் டிவைட் பண்ணுவோம், 1000ஆல் we have to divide this. when we divide we'll get this kilometer value, ரைட்டா? அப்போ ஆஃப்டர் டூயிங் தட் என்ன பண்ணுவோம்னா ரெண்டுத்தையும் ஒன்றா ஜாயின் பண்ணி கிலோமீட்டர் அண்ட் மீட்டர்ன்ற யூனிட்டை இண்டிவிஜுவலாக மென்ஷன் பண்ணி எழுதுவோம். திஸ் இஸ் வாட் தி ப்ராசஸ். பேஸ்ட் ஆன் திஸ் டூ மாடல் ஐம் கோயிங் டு கிவ் யூ தி ஹோம்ஒர்க் சம், ரைட்? ஸோ வாட் இஸ் அ ஹோம்ஒர்க் சம் இஸ், இப்போ இந்த 6 கிலோமீட்டர் பேசிஸில் 10 கிலோமீட்டர் கொடுக்குறேன். 10 கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு டேஷ் மீட்டர். இப்போ இதில் 10 கிலோமீட்டரில் எவ்வளோ மீட்டர் கன்வெர்ட் பண்ணும். நெக்ஸ்ட்டு இந்த மாடலுக்கு பாருங்கள், இன்னொரு சம் கொடுக்குறேன் நான். 3200 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு டேஷ். இதில் என்ன பண்ணுன்னா இதே ப்ராசஸில் 3000 ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறீங்க. அப்புறம் 200 இண்டிவிஜுவலாக மீட்டரில் எழுதிட்டு 3000 வந்து என்ன பண்ணும், 1000ஆல் டிவைட் பண்ணி கிலோமீட்டரில் எழுதிட்டு அப்புறம் you have to rejoin it. Clear? So these are all the process you have to did for this second sum. ஃபஸ்ட்டு சம் வந்து ஃபஸ்ட் சம்மோட மாடல், செகண்ட் சம் ஹோம்ஒர்க் வந்து செகண்ட் சம்மோடைய மாடல். கிளியர்மா? ஸோ ஓகே, based on this model these are all the sums and these are all the homework sum. Okay students, now we shall get into the another once again இன்னொரு ஒரு மாடல் பார்க்கலாம். இப்போது மீட்டர் சென்டிமீட்டர் கன்வர்ஷன்ஸ் கிலோமீட்டர் கன்வர்ஷன்ஸ்லாம் பார்த்தோம் இல்லைங்களா. இப்போது மீட்டர்லேருந்து மில்லிமீட்டர் கன்வர்ஷன். ஓகே, அப்போ மீட்டருங்கிறது இட்ஸ் அ பிக் குவான்டிட்டி, மில்லிமீட்டருங்கிறது என்ன நமக்கு ஸ்மால் குவான்டிட்டி. அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு மீட்டரில் எவ்வளோ மில்லிமீட்டர் இருக்குன்னு பார்த்தோம், 1000 millimeter. அப்போ we have to multiply this with 1000. Okay, similarly if you want to convert millimeter to meter, in that such case you have to divide this by how much,
1000. So this is the shortcut. இதுதான் easy way இல்லையா? Okay, now rules இது. இப்போ sum பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மாடலுக்கு sum பார்க்கலாம். ஃபைன். இப்போது ஃபஸ்ட்டு sum என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 5 meter. You have to convert 5 meter to millimeter. Clear? Millimeter. இப்போ what is the formula? என்ன பண்ணணும்? 5 into multiply with 1000. இப்போ when we multiply this with 1000, we'll get 5 into 0, 0. Again 5 into 0, 0. 5 into 0 is 0. 5 ones are 5. 5 இல்லையா? அப்போது ஆன்சர் என்ன நமக்கு 5000 millimeter. அப்போ 5 மீட்டரில் எவ்வளோ மில்லிமீட்டர் இருக்குது? 5000 millimeter. கிளியர்? சிமிலர்லி இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு மாடல் வந்து மல்டிப்ளிகேஷன் பார்த்தோம், அதாவது மீட்டர் டு மில்லிமீட்டர். இப்போது செகண்ட் சம் பாருங்கள், மில்லிமீட்டர்லேருந்து மீட்டர் கன்வர்ஷன். ஓகே, அப்போ அந்த மில்லிமீட்டருக்கு இதே சம நம்ம இதாக போட்டுக்கலாம். 5000 millimeter டு டேஷ் மீட்டர். ஓகேவா? அப்போது டேஷ் மீட்டர் அப்படிங்கும் போது இப்போ நம்ம என்ன பண்ணணும்? டிவிஷன்மா we have to divide this, right? அப்போ divide in such a case 5000 by, when we divide this by 1000, we'll get what? 0 0 will get cancel and 5 by 1 is 5. So the answer is 5 meter. Same sum பாருங்க, ரிப்பீட் பண்ணலாமா மாடலை? என்ன, you have to know what, from which to which you have to convert and what is the shortcut, multiplication or division.